தண்ணி சத்தம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆமா, அது சல 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 சலன்னு சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சா கூட அந்த காத்தை வந்து அந்த தண்ணியை வந்து அழைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமா. அதனால வாழ்க்கையில அலக்களிக்கிறதுக்காகவே அலையறதுக்காகவே பிறப்படுத்தவங்கன்னா அந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்கள முழுமையா நம்புவாங்க. ஆனா நம்பினவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுல வந்து கவனமா இருக்கணும். பட் ஆனா மீன ராசிக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லும் போது மற்றவங்க அதை பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய கொஞ்சம் அதிகார தோரணையாவே இருக்கும். அவங்களோட வாய்ஸே அப்படிதான் இருக்கும். என்ன நீ ஆர்டர் போடுற மாதிரி பேசுற அப்படின்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு தான் அவங்க வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தம்பி தங்கச்சின்னு யாரையும் கூப்பிட்டு பேசாதீங்க. அது உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்காக அவங்கள்ட்ட கடன் வாங்கவும் வாங்காதீங்க, அவங்களுக்கு கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. சில பேருக்கு ஒத்து போவோம்ட்டீங்க. ஆமா, இவங்க தங்கச்சிக்காகவோ தம்பிக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டாங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க வந்து நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்களில் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில் பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மேம் வணக்கம். மேம் நம்ம எல்லா ராசியும் கேட்டேன் நான். இப்போ வந்து கடைசியாக மீன ராசிக்கு பிறப்பு எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருப்பாங்க? ஏன்னா எம்ஜிஆர் வந்து மீன ராசி இல்லை, அதனால் பிறப்பு எப்படி இருக்கும், அவங்க குணாதிசயம், அவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மீன ராசியை ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு உதாரணம் சொன்னோம்னா தண்ணி மாதிரி தான் இவங்க. தண்ணி உள்ள மீன் இருக்குமே, அது மீனுங்கிறத விட தண்ணியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா தண்ணி சத்தம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆமா, அது சல 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 சலன்னு சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சா கூட அந்த காத்தை வந்து அந்த தண்ணியை வந்து அழைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால வாழ்க்கையில அலக்களிக்கிறதுக்காகவே அலையறதுக்காகவே பிறப்படுத்தவங்கன்னா அந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு இடத்துல நான் உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்க கூடாது. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். மீன் என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணும், எதிர்நீச்சல் போடும். தண்ணி வருதுன்னா எதிர்த்து போராடக்கூடியது மீன். அதனால இவங்க எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுத்தி நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாமே உள்குத்தான வேலைகள் தான் நிறைய நடக்கும். அப்போ இவங்க எப்போதுமே ஒரு 360 டிகிரிலையும் அவங்க பார்வைகளை சுழல விட்டுக்கிட்டே இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அடுத்தவங்களை முழுமையா நம்புவாங்க.
ஆனா நம்பினவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுல வந்து கவனமா இருக்கணும். பட் ஆனா மீன ராசிக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப நல்ல அமைப்புல இருப்பாங்க. குழந்தைகளினுடைய வளர்ச்சி திறன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைகள் மேல இவங்களுக்கு பற்றுதலும் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா குருவுடைய ராசி, குருனாவே குழந்தைகள் தான். அப்ப குழந்தைகளுடைய நிகழ்வு அவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் தொழில் 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 தான். குடும்பம்லாம் 2ஆம் பட்சம் தான். மீன ராசிக்காரங்க யாராவது இருந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லுங்க. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பில்ல ராஜா. கண்டிப்பா பிசினஸ் மைண்ட்லயே தான் இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்க பிசினஸ் மைண்டா இருந்தாலும் அவங்க செய்யறதெல்லாம் குடும்பத்துக்காக தான் செய்வாங்க. ஆனா அதை குடும்பமே புரிஞ்சுக்காது. அதுதான் இவங்கள்ட்ட உள்ள ஒரு மைனஸ். நமக்காக தானே ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. பட் அதே நேரத்துல இவங்க பேசுறது கொஞ்சம் நல்லது கெட்டதை எடுத்து சொல்லும் போது மத்தவங்க அதை பிரச்சனையா தான் பார்ப்பாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய கொஞ்சம் அதிகார தோரணையாவே இருக்கும். அவங்களோட வாய்ஸே அப்படிதான் இருக்கும். என்ன நீ ஆர்டர் போடுற மாதிரி பேசுற அப்படின்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு தான் அவங்க வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் இவங்களுக்கு பெருசா ஒன்றும் மக்கள் தொடர்பு, அவங்க மக்கள் தொடர்புக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனாலும் எதையுமே லாங் டைம் மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே போயிட்டு அடுத்தடுத்து இவங்கள்ட்ட ஜனம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அதை கட் பண்ணி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அழகா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில அந்த போராட்டத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். அம்மா மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும். அம்மா மனைவி 2 கிட்டையும் போராடக்கூடிய ஒரு தன்மையும் அங்க வந்துடும். இதுவா அதுவா அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாது. மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஒத்தே போகாது. வாழ்க்கை துணை கணவனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் அதுதான். அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. பட் 2 பேரையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு இவங்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். 5வது வீடு மனம்ங்கிற சந்திரன் நிறைய கனவு கற்பனைகள்ங்கிறது மீனத்துக்கு உரைத்தானது. கனவுகள் நிறைய வரும் அவங்களுக்கு. அந்த கனவு கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யோசிக்கிறது அங்க நடக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அதே சமயம் இவங்களுடைய தீராத ஏதாவது ஒரு பரம்பரை நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா இவங்களுக்கு சீக்கிரமே வரும். அதுக்கான அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு பரம்பரை வியாதியில ஒருத்தங்க இறந்திருக்காங்க அப்படின்னா அதை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை செக் பண்ணிக்கணும். இது நமக்கு பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இனிப்பை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கு ஸ்வீட் வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா 8ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால இனிப்பினாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயற்கை உணவுகளை அதிகமா எடுத்துக்கிட்டா நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை இவங்க எடுத்துக்க கூடாது. சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அப்பாவுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல கடன் அப்படிங்கறதும் இவங்களுக்கு இருக்கு. அதுவும் இளைய சகோதரர்களோட இவங்களால ஒத்து போகவே முடியாது. இளைய சகோதரர் நம்ம ஒரு சில ராசிகளுக்கு சொல்லியிருக்கோம், தம்பி தங்கச்சின்னு யாரையும் கூப்பிட்டு பேசாதீங்க. அது உங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அவங்களுக்காக அவங்கள்ட்ட கடன் வாங்கவும் வாங்காதீங்க, அவங்களுக்கு கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. சில பேருக்கு ஒத்து போவோம்ட்டீங்க. ஆமா, இவங்க தங்கச்சிக்காகவோ தம்பிக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டாங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க. அந்த கடனை இவர் தான் கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்களால செலவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்களாலையும் ஒரு நன்மை அப்படின்னு சகோதர உறவு அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்கு அவ்வளோ செட்டா இருக்காது. நீங்க அந்நிய நபர்களை கூட சகோதர உறவோட பார்க்காதீங்க. உன்னைய சகோதர மாதிரி பாக்குறேன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படியாவது சண்டை வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. அதே சமயம் நண்பர்கள் ரொம்ப சுற்றி உள்ளவங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்பர்கள் வந்து ரொம்ப அறிவா சில யோசனைகள் சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அனுபவத்தை தான் முழுமையாக நம்புவாங்க. நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு, இது இப்படிதான் அப்படின்னு அனுபவத்தை இவங்க முழுமையா நம்பும் போது அதுவே இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயமாக ஏற்படுத்தணும். இவங்க ஜெயிக்கணும்னா முருகனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில ஜெயிச்சுடுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால இஷ்ட தெய்வமாக முருகனை கும்பிட்டாலும் இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான ஒரு நிலை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். தொழிலை பொறுத்தளவில் சொந்தமாக முதலீடு போட்டு தொழில் செய்ய வேண்டாம். அவங்க சர்வீஸாக அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அது அவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை தரும். அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறதுலையும் ஈடுபடக்கூடாது. அது அவங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனைகளை தராது. மற்றபடி சர்வீஸ் தொழில் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு தொழில்கள் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அட்வைசரா இருக்காங்க, அது ரொம்ப செட் ஆகும். ஆமா, அப்படியா? அட்வைசர் வந்து கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் மேம், தேங்க்யூ. ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. மீனம் ராசிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ. ஏன்னா எனக்கே இப்போ மீனம் ராசிக்கு நிறைய விஷயம் இப்போ உங்ககிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. அதான் பரம்பரை வியாதி வந்தாலும் வரலாம். கரெக்டாக வரும்னு சொல்லலை, அவங்க வந்தாலும் வரலாம். அதனால் உடம்பு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. முதல்ல டென்ஷன் இல்லைனாலே நம்மளுக்கு எந்த வியாதியும் கிடையாது. பி ஹாப்பி.
இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஜாதகம் பற்றி ஏதாவது டவுட்டு, இல்லை உங்களுடைய பிறப்பை பற்றி ஏதாவது டவுட்டு எதுனாலும் கேளுங்க. அவங்க அழகாக கிளியராக சூப்பராக பதில் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஜாதகம் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேம் கிட்ட கேட்டிங்கன்னா அழகாக நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம். அது ஒரே மாதத்துலேயே கற்றுக்கலாமா. அதனால் வாங்க எல்லோரும் கற்றுக்கோங்க, எல்லாத்தையும் பயனடைங்க. எல்லாரும் முதல்ல ஹாப்பியாக இருங்க. மொத்த ராசி அவங்க சொல்லும்போது ஒரு ஒரு ராசிக்கும் இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நானே என்னை பற்றி தனுசு ராசி சொல்லும்போது நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். நான் அப்படியே இருந்தது. ஸோ எல்லோரும் உங்களோட ராசி பிறப்பெல்லாம் கேட்கணுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.